ஸோ இந்த நெசவாளர்கள்லாம் யார், அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள்லாம் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு சமூகம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டிசைனு, ஒரு வெரைட்டி, அதுக்கு ஒரு பேர் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நெசவு தொழிலை வந்து பாரம்பரியமாக காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. சமூகத்தை வந்து நம்ம ஜாதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது யார் எப்போ உருவாக்கினா என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜாதியாவோ சமூகமாக இருந்தவங்கலாம் இந்த மாதிரி கலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பிள்ளையோ இல்லை யாரெல்லாம் அவங்க ஃபேமிலியில் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சு. அது அழியாமல் இருந்துச்சு அந்த கலை, அந்த கிராஃப்ட். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டன்டி அப்படின்ற ஒரு நெசவு கம்யூனிட்டி ஜாதி மக்கள் இருந்தாங்க. இது பெங்காலில் இருந்தாங்க. இது இல்லாமல் ஜுலாஹாஸ், மொமின் அப்படின்ற ஜாதி மக்களும் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து வட இந்தியாவில். அப்புறம் இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த தண்டி வீவர்ஸ் வந்து பிட் லூம் யூஸ் பண்ணுவாங்க. பிட் லூம் அப்படின்னா அதுக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி, பிட்டுனா பள்ளம். ஸோ அதில் லூம். ஸோ பள்ளம் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதில் தான் அவங்க உட்காந்துப்பாங்க. அவங்க சீட்டு கால் கீழே இருக்கும். கீழே ஒரு பகுதியை வந்து மேலே வரைக்கும் அந்த லூம் ஆப்ரேட் பண்ணும். அது ஒரு பார்ட்டு. மேலே மீதி பார்ட் வந்து கையில் தெரிய பண்ணுவாங்க. ஸோ அதை பிட் லூம் சொல்லுவாங்க. இதுக்கு அப்போது ஃபேமஸானவங்க தான் இந்த தண்டி நெசவாளர்கள். அப்புறம் நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா சாலே வந்து இதை சளி இல்லை சாலியர் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வந்து கன்னடா, தெலுங்கு அந்த பகுதியில் இருக்கிற நெசவாளர்கள். அப்புறம் கை கொள்ளர், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில். கை கொள்ளர், அப்புறம் தேவங் அப்படின்ற ஜாதி மக்கள், இவங்க எல்லாருமே சவுத் இந்தியாவில் இருக்கிற நெசவு தொழிலை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனில், இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்பின்னிங், நூல் நெய்கிறது. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சர்க்கா, அப்புறம் டக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கா வந்து பார்த்திங்கன்னா காந்தி அவர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார், பார்த்துருப்பீங்க. அதான் சர்க்கா. ஸோ அதில் வந்து பஞ்சிலேருந்து அந்த நூலை ஸ்பின் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த டக்லியை யூஸ் பண்ணி அதில் தான் வந்து இந்த ஸ்பின் பண்ண அந்த பஞ்சு நூலை வந்து சுற்றி வைப்பாங்க டக்லியில். இதுதான் ப்ராசஸ். ஸோ ஸ்பின்னிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெய்தலுக்கு போவோம். ஸோ வீவிங் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெய்தல், அந்த நூல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆண்கள் தான் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து துணி வந்து நல்ல கலர்டாக தேவை. நூல் செய்கிறப்பயே வந்து டையிங் வேலையும் பண்ணி முடிச்சுருவாங்க. சாயம் பூசுகிற வேலையை செய்கிற ஆட்களை வந்து ரங் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரங்குனா கலர். ஸோ சாயம் பூசுறது, கலர் பூசுறதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சில துணிக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், மேலேயே டிசைன் தேவைப்படும் அந்த துணிக்கு மேலேயே. அதுக்கு சிப்பிகர் அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க. அவங்கள வந்து பிளாக் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்குன்னு பேர் போனவங்க. சிப்பிகர் வந்து அந்த துணிக்கு மேலே டிசைனு ஒன்று நூலை வச்சா இருக்கும், இல்லை சாயம் வச்சா இருக்கும், அதை போடுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த கைத்தறி, ஹேண்ட்லூம் வீவிங்காக இருக்கட்டும், அதை சார்ந்த தொழில்கள், அதை சார்ந்தன்னு ஏன் குறிப்பாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் டை வருது, அப்புறம் இந்த பிளாக் பிரிண்டிங் வருது, அப்புறம் இந்த லூமை தயாரிக்கிறதுக்கு மிஷின் தேவைப்படும். அந்த சர்க்காவாக இருக்கட்டும், டக்லியாக இருக்கட்டும், அதான் அந்த நெய்தல் செய்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். ஸோ இது ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு வேலைப்பாடு, அது ஒரு இண்டஸ்ட்ரி தனியாக இருக்கும், தொழில் கலை தனியாக இருக்கும். இது அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு இல்லை கோடிக்கணக்கான இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி கைத்தறியாக இருக்கட்டும், அதை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ ஆங்கிலேயர்களோட காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆக அது நம்ம இந்தியர்களை வந்து பல வழியில் வந்து பாதிச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து நம்ம போய் கம்பீட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, ஆங்கிலேயர்கள் வந்து கம்மியான விலைக்கு துணியெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு அடி வாங்குச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்களோ, இன்க்ளூடிங் அவங்களோட நாட்டிலையும் எல்லா இடங்கள்லையும் வந்து இம்போர்ட் டியூட்டி, நம்மளோட துணிக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனாலையும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ 19th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட மார்க்கெட்டை ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அப்புறம் யூரோப், இங்கே எல்லாத்துலேயும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளால இந்த பகுதிகளில் போய் விற்க முடியல. இதனால ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வந்து வேலை இல்லாமல் போயிட்டாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலை சேர்ந்த நெசவாளர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அப்புறம் ஐரோப்பிய இந்த கம்பெனிஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, டச்சு, போர்ச்சுகீஸு, ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட பொருட்களை வந்து வாங்குறது மட்டும் ஸ்டாப் பண்ணல, அவங்க ஏஜென்ட் கிட்டேயும் வந்து சொல்லி பேமெண்ட் அட்வான்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சப்ளை வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெசவாளர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் அப்போ ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. அதுவே ஒரு கால கொடுமை. ஏன்னா இதை பண்ணுறதே அவங்க தான், ஆங்கிலேயர்கள் தான். அவங்களுக்கே வந்து பெட்டிஷன் நம்பாளுங்க பாவம் நம்பி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஃபஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1830s வந்து ஆங்கிலேயர்களோட துணி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பயங்கரமாக உள்ள நுழைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 1880sலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 நம்ம இந்தியர்கள் உடுத்திட்டு இருந்த துணியில் முக்கால்வாசி துணி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட துணியை தான் உடுத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து துணியை வச்ச மாதிரி இல்லை. ஆமாம், இது அப்போ நடந்துச்சு. ஏன்னா விலை கம்மியாக இருந்துச்சு, நம்ம மக்கள் இப்போ வாங்கிட்டாங்க. ஆங்கிலேயர்களும் நல்லா மார்க்கெட்டிங்லாம் பண்ணி நம்மகிட்டயே வித்துட்டாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கலைநுட்பம் உள்ள நெசவாளர்கள் மட்டும் இல்லை, ஸ்பின்னிங் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க, நூல் தெரிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஆரம்பத்தில் யார் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு படித்தோம். இதுக்கு முன்னாடி பெண்கள். ஸோ பெண்கள் தான் பெரும்பாலும் இந்த நூல் செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் பயங்கரமாக இதில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் போன சிச்சுவேஷன் நடந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து அந்த சமயத்தில் சமாச்சார் தர்பன் அப்படின்ற ஒரு பெங்காலி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு. இது 1828 ஆண்டில் இந்த ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் ஆகுது. அது என்னன்னா, ஒரு விதவை பெண் வந்து அவங்களோட கதையை சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடந்த கொடுமையை வந்து சொல்கிறாங்க. ஒரு லெட்டர் மூலயமா, கடிதம் மூலயமா அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நூல் செய்கிற பெண், ஸ்பின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். நான் பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். இதை எப்படியாவது உங்களோட நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறேங்க. எனக்கு வயது 22 இருக்கும்போது நான் என்னோட 3 பெண் குழந்தைங்களோட விதவை ஆறேன். என் கணவர் இறக்குறப்போ என்கிட்ட எதுவும் விட்டுட்டு போல. அவரோட ஸ்ரத்தா செரிமனி கூட என்னோட நகைகளை தான் விற்று செஞ்சேன். ஸ்ரத்தா செரிமனின்றது நம்ம தர்ப்பணம் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தேவசம்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்ரத்தா செரிமனின்னு சொல்லி நார்த்தில் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பசியும் பட்னியோட விளிம்பில் இருக்கும்போது கடவுள் வந்து எங்களுக்கு வழி காமிச்சாரு, நாங்களே எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. நான் வந்து டக்லி சர்க்கா வச்சு நூல் செய்ய ஆரம்பித்தேன். இதனால நெசவாளர்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த சர்க்கால செஞ்ச நூல்கண்டை வந்து 3 டோலா ₹1 வாங்கிட்டு போவாங்க. இதில் டோலான்றது அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு யூனிட். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.7 கிராம்ஸ் வரும். இப்போது ஆவரேஜாக கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கிராம் இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி பஞ்சு நூல் செய்யும் போது ஒரு 1000 மீட்டர்ன்றது 40 கிராம் வரும். அப்போ நீங்கள் பார்த்துங்க, 1000 மீட்டர் நூலை வந்து அவங்க பஞ்செல்லாம் எடுத்து அந்த சர்க்கா டக்லியை வச்சு செஞ்சு அதை ₹1 விற்பாங்க. ஸோ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து 3 டோலா ₹1 வித்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னென்ன அட்வான்ஸ் அமௌண்ட் தேவையோ அதை நான் வந்து இந்த நெசவாளர்கள்ட்ட கேட்பேன், அவங்க வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பணத்தை வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட சாப்பாட்டுக்கும் இந்த துணி செய்யறதுக்கான தேவைக்கும் நான் அதை பார்த்துக்கிட்டேன். சில வருடங்களில் நான் ஒரு ₹28 சேர்த்து வச்சேன். அதை வச்சு என்னோட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். இதே மாதிரி 3 பெண் குழந்தைகளுக்கும் நான் வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். இப்போ 3 வருஷமா வந்து நான் என்னோட மாமியார் சாப்பாடு தேவையா இருக்கும், பசியில இருக்கிறோம், சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறோம். நெசவாளர்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து நூல்கட்டு வாங்கிட்டு போக மாட்டாங்க. இது இல்லாம நான் டைரக்டா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு போனா கால்வாசி விலைக்கும் போக மாட்டேங்குது. கால்வாசி விலைன்னா ₹1 இல்ல, 3 டோலா வந்து 4 நாள் கூட போக மாட்டேதுன்னு வச்சுங்களேன். அந்த கணக்கு அதான் சொல்றாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நிறைய பேர் நான் விசாரிச்சேன், அவங்க சொல்றாங்க Pt2 அப்படின்ற நூல் வந்து பெரிய லெவலில் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெசவாளர்கள்லாம் போய் இப்போ அதை தான் வாங்கிட்டு இருக்காங்களா, வாங்கி அதை வந்து அந்த நூலை யூஸ் பண்ணி துணி நெய்துட்டு இருக்கிறாங்களா. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, மக்கள்னால அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட துணியை வந்து ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, 2 மாதத்துக்கு கூட யூஸ் பண்ண முடியாது, அப்புறம் அது மங்கி போயிடும் அப்படின்னு ஒரு பெண்மணி எழுதுறாங்க. ஸோ இது அந்த காலத்தில் அந்த சமயத்தில் இருந்த நிலைமை. ஆனால் ஒன்றே நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த சமயத்துலேருந்து சரி இன்னி வரைக்கும் இந்த கைத்தறின்றது கம்ப்ளீட்டாக நம்ம நாட்டு விட்டு போகலை. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சில வகையான துணிகள் வந்து மிஷினாலாம் சப்ளை பண்ண முடியாது. அது வந்து குறிப்பாக இன்றைக்கும் நம்ம நிறைய சாரீலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம் பட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான அந்த தொழில் கலை வேலையெல்லாம் செஞ்சு தான் அந்த பார்டர்லாம் பண்ண முடியும். அப்புறம் சில பேட்டர்ன்லாம் கொண்டு வரது வந்து கையில் பண்ணால் தான் அது வருமே, மிஷின்லாம் கொண்டு வர முடியாது. அது இன்னைக்கும் நடக்குது. ஸோ அந்த காலத்துலையும் அது அப்படிதான். இந்த ஃபுல்லாக அந்த தொழில் வந்து அழியல. காரணம் இந்த விஷயம். ஸோ இதனால் அப்போலேருந்து டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரங்கள்கிட்ட இந்த டிமாண்ட் இருந்துச்சு, கைத்தறிக்கு டிமாண்ட் இருந்துச்சு. மிடில் கிளாஸ் மக்களும் வந்து
சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால அழியாமல் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்த ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற துணியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அவங்க அந்த மேற்தட்டு மக்கள்லாம் தேவைப்படுற துணியை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏழை எளிய மக்களுக்கு இன்னமும் நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற தயாரிக்கப்படுற அந்த துணி தான் வந்து பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் வேறு புதிய இடங்கள்லாம் இந்த தேவைகள், அதாவது இந்த கைத்தறி இன்னும் தேவை இருக்கிறதுனால புதிய இடங்களும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது இந்த சமயங்களில். அது நம்ம வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து ஷோலாப்பூர், அப்புறம் நம்ம சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை, இது புதிய அந்த வீவிங் சென்டராக வந்து லேட் 19th centuryல உருவெடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம சுதந்திர போராட்டம் ரொம்ப மும்முரமாக போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட இந்த இம்போர்ட் பண்ணுற துணியெல்லாம் வாங்காதீங்க, பாய்காட் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயம்லாம் கொண்டு வந்தார். அதனாலேயும் நம்மளோட கைத்தறி, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காதி, அது காதின்றது நம்ம சர்க்கா யூஸ் பண்ணி பண்ணுற அந்த கைத்தறி நூலில் வர துணி, ஸோ அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னதுனால அது ஒரு அட்வான்டேஜ் ஆச்சு நம்மளோட நெசவாளர்களுக்கு. ஸோ நம்ம நாட்டில் வந்து அப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1931 அவங்களோட ஃப்ளாகில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கொடியில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த வேலை இல்லாமல் போன நெசவாளர்கள், ஸ்பின்னர்ஸ், அதாவது நூல் செய்கிறவங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆச்சு? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க விவசாய கூலிகளாக போயிட்டாங்க. சில பேர் வந்து நகரத்துக்கு வந்து வேற வேலையெல்லாம் செய்யறதுக்கு, வீட்டு வேலை, கடை வேலை, அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து நாட்டை விட்டு பிளான்டேஷன்ஸ், இந்த தோப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரப்பர் தோட்டம், பழத்தோட்டங்கள், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிளான்டேஷன்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, அங்கெல்லாம் மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. இன்க்ளூடிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் சொல்லலாம். நம்ம மலேசியாவில் இருக்கிற இப்போ இருக்கிற தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனவங்க தான், பிளான்டேஷன் ஒர்க்கு போனவங்க தான். இலங்கைக்கும் பெரும்பாலும் இங்கேருந்து தமிழர்கள் வந்து பிளான்டேஷன் ஒர்க் போனாங்க. இப்போ ஆஃப்ரிக்காலேயும் நிறைய, சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், கானாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில இடங்களுக்கு வந்து இங்கேருந்து போனவங்கலாம் இப்படி பிளான்டேஷன் ஒர்க்கு போனவங்க தான். இது இல்லாமல் நம்ம நாட்டிலே புதுசாக சென்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம்ல. அப்போ பாம்பே வந்துச்சு, அகமதாபாத் வந்துச்சு, ஷோலாப்பூர் பார்த்தோம், நாக்பூர், கான்பூர் இப்படின்னு போக ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு காட்டன் மில், அதாவது துணி ஸ்பின் பண்ணுற அந்த மில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் 1854 வந்துச்சு. அப்புறம் இந்த 19th century ஸ்டார்டிங்லேருந்து பாம்பே டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ரா காட்டனையும் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் இங்கிலாந்துக்கு போகுது, அப்புறம் சைனாக்கு போகுது. இந்த காட்டனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மில்லுக்கு பயன்படுத்தி எங்கள் பிரிட்டிஷ்காரங்க அவங்க நூல் தயாரிச்சுட்டு துணியை நெஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு சைடு. ஆனால் இந்த காட்டன் மில் இங்கே ஜாஸ்தி வரதுக்கு இன்னொரு காரணம், இல்லை காட்டன் இங்கே ஜாஸ்தி இந்த பகுதியில் இருக்கிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் நிறைஞ்ச அந்த அந்த கருமண் சொல்கிறோம்ல, அதான் பிளாக் சாயில், அது நிறைஞ்ச பகுதி தான் இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நம்ம நாடு, வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ இதனால தான் இந்த பகுதியில் வந்து நிறைய மில்லாம் வந்துச்சு. ஸோ இந்த 1900 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 மில்ஸ் வந்து பாம்பேயில் வந்துச்சு. பெரும்பாலும் வந்து இதை பார்சி மக்கள், அப்புறம் குஜராத்தி பிஸ்னஸ்மேன் தான் கொண்டு வராங்க. அவங்க ட்ரேடிங் வந்து சைனாக்கு பண்ணுறாங்க பெரும்பாலும். அப்புறம் அகமதாபாத்தில் ஃபர்ஸ்ட் மில் வந்து 1861 வருது. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து கான்பூரில் வருது. அது அப்போ வந்து யுனைடெட் ப்ராவின்சஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில நகரங்களில் வந்து காட்டன் மில்ஸ்லாம் வரதுனால நிறைய விவசாயிகள், கலைஞர்கள், அப்புறம் விவசாய கூலிகள், இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க எல்லாருமே வந்து இப்போது இந்த மில்லை நோக்கி நகரங்களுக்கு நகர ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு 10-20 வருஷத்தில் வந்து திருப்பியும் இந்த ஆங்கிலேயர்களால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி சீப்பான கூட்ஸ் நிறைய உள்ளே வரதுனால நம்ம ஆளுங்க கம்பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பெரும்பாலான நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில்துறையை வந்து வளர்க்குறதுக்காக இம்போர்ட் டியூட்டி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வெளிலேருந்து உள்ள இம்போர்ட் ஆகாமல் உள்ளே இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் வந்து டெவலப் ஆகும். இதுதான் பெரும்பாலான நாட்டில் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம நாட்டில் இந்த ஆங்கிலேயர்களோட அடிமைப்படுத்துகிற ஆட்சி நடந்ததுனால நமக்கு நம்மளோட லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கு மாற அவங்களோட கூட்ஸை வந்து நல்லா உள்ளே தள்ளி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு 1910, 1914 இந்த சமயங்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த வேர்ல்டு வார் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ்காரங்க வேறு வழி இல்லாமல் திருப்பி நம்மகிட்டே வந்தாங்க. ஏன்னா சமயம் வார் நடந்துச்சு, மிலிட்ரிக்காரங்களுக்கே துணி தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்காக நம்ம ஆளுங்க சண்டை போட்டதாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட நாட்டிலேயா இருக்கட்டும், அவங்களோட காலனிஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே வந்து மிலிட்ரி சப்ளைஸ்க்கு துணி தேவைப்பட்டுச்சு. திரும்ப நம்மக்கிட்ட, நம்ம இந்தியன் ஃபேக்ட்ரிஸ், இந்திய தொழிலதிபர்கள்கிட்ட வந்து எங்களுக்கு தயாரித்து கொடுங்கன்னு வந்து வேறு வழி இல்லாமல் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைன்னா நமக்கு வருவாங்க. இது அப்போ நடந்துச்சு. இந்த சாப்டரோட மீதியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.